பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை வரவேற்க வைத்த பேனரை போலீசார் அகற்றியதை கண்டித்து விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் தாமோதரன். முழு விவரம். வணக்கம் கனிமொழி. பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் 18, 19 ஆகிய தேதிகளில் விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக பாஜக சார்பில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் விழுப்புரம் நகரம் முழுவதும் மற்றும் விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் பேனர்கள், போஸ்டர்கள் உள்ளிட்டவைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விழுப்புரம் புதுவை சாலை ரயில் நிலையம் மேம்பாலம் அருகே, ரயில்வே மேம்பாலம் அருகே இதே போன்று பிஜேபி சார்பில் பேனர்கள், வடிவேல் பழனி நகர செயலாளர் வடிவேல் பழனி சார்பில் பேனர்கள் வைக்கப்பட்டது. இந்த பேனர் வைப்பதற்கு அங்கு அனுமதி இல்லை. காவல்துறையினர் எந்த கட்சி பேனரும் அங்கே வைக்கக்கூடாதுன்னு அனுமதி மறுக்கப்பட்டது நிலையில் இவர்கள் இந்த எண்மண் எண் மக்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை வரது குறித்து பேனர் அங்கு வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நகர காவல்துறையினர் நேற்று நள்ளிரவு அந்த பேனரை அப்புறப்படுத்தினர். இதனால் ஆத்திரமுற்ற பிஜேபியினர் இன்று காலை தற்போது அந்த பேனரை ஏன் அகற்றினீர்கள் என்று கேட்டு வடிவேல் பழனி தலைமையில் பிஜேபியினர் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த பகுதியில் விழுப்புரம் புதுவை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவத்திற்கு விரைந்த டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து அந்த பகுதியிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். இதனால் சிறிது நேரம் காவல்துறையினருக்கும் பிஜேபியினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. கனிமொழி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.